Echo of His Call Ministries, India. Praise be to the Lord and Savior, Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் முதல் சனிக்கிழமை மாலையில் நாம் இந்த இடத்துல கூடி வரும்படி ஆண்டவர் பாராட்டின அன்புக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த கூட்டமானது சரியாக 7 மணிக்கு முடிவடையும். அதைத் தொடர்ந்து இங்குள்ள ஆயத்த காரியங்களை நீங்கள் செய்வதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் அநேக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். சபையார் எல்லாரும் சீக்கிரம் வர வேண்டும் என்று நாம் சபையாரை கட்டாயப்படுத்துகிறோம். ஆனால் ஊழியர் கூட்டத்தில் ஊழியர்கள் மாத்திரம் சரியாக நேரத்துக்கு வருவதில்லை. சரியான காரணம் இல்லாதபடி ப்ரெஸ்ஸில் ஏராளமான வேலை இருக்கிறபடினால கொஞ்சம் முன்ன பின்னாகத்தான் செய்யும். ஆனால் மற்றவர்கள் இதை மனதில் வைத்து சீக்கிரமாக இந்த 5:30 மணின்னா 5:25-20க்குள்ளாக வந்து பழக வேண்டும். நாம் எல்லா இடத்துலையும் சொல்லுகிறோம், சீக்கிரமாக சொல்லி ஆலயத்தில் சொல்லுகிறோம். ஆனால் ஊழியக்காரர்கள் மாத்திரம் சரியாக வருகிறதில்லை. அதே மாதிரி மற்ற இடத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் சுணக்கம் காட்டுகிறோம். அவ்விதமாக இல்லாதபடி நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அதை மாத்திரம்தான், நாம் எதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்லி நாம் பழக வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தார். நான் ஒரு 3 பேர் அந்த ஊழியங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நேரத்தின் கட்டாயத்தினாலே சகோதரி பிரபா எங்கே நடக்கிற இந்த சிறுவர் ஊழியங்களை பற்றி சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த ஹவுஸ் விசிட்டி பற்றி சொல்லுங்கள். புதுசாக ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். நான் நேற்று தான் அவர்களை சந்தித்தேன். வேதாம சிஸ்டர் பேர் மறந்துட்டேன், கேசவர்த்தினி. எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆயுர்வேத கடை மண்டே மார்க்கெட்டில் கேசவர்த்தினி தைலம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அது சகல வியாதிகள், என்ன வியாதி வந்தாலும் அதை உபயோகித்தால் சரியாகிவிடும் என்று டாக்டர் சைமன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்டியன் தான். அவர் அந்த காலத்தில், இப்போது இருக்கிறதோ இல்லை தெரியவில்லை, கேசவர்த்தினி தைலம். நீங்கள் அவர்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்தது நல்லதுமா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் விதமாக உலகத்தில் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இங்கே இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்கும், இன்னும் பலருக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலர் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள், சிலர் அதை அவமதிக்கிறார்கள். அவங்களுக்கு வேறு வேலை இல்லை அதனால் செய்கிறார்கள் சொல்லினா. நான் கூட பாருங்கள், காலையில் 4 மணிக்கு எழும்பினேன், இதுவரையிலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த களைப்பின் மத்தியிலையும் ஊழியம் என்று சொல்லப்படும் போது சரீரத்தையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை யோசிக்காதபடி உறுதியாய் நின்று செயல்படக்கூடிய மக்களாக, ஊழியக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு சகோதரி வந்திருப்பது நல்லது. நீங்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். இங்கே இருக்கிற சகோதரிகளோடு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். இன்றைக்கே சில உள்ள ஊழியங்களை அவர்கள் சொல்லும்போது நீங்கள் அதை கவனித்து உங்களை அதில் இணைத்து கொள்வது நல்லது. அது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு என்னை சந்திக்க வந்த ஒரு சகோதரரோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், தோல்விகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், உங்கள் வேலைகளை நீங்கள் ஒழுங்காக செய்யும்படியாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் உறுதியாக வைத்திருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னார். உண்மையாகவே அப்படித்தான், நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கேயும் பல ஊழியங்கள் நடக்கின்றன. ஊழியக்காரர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தம்பி தீபக் சரியாக நேரத்துக்கு வந்ததுக்கு நன்றி. நீங்கள் தான் ஊழியக்காரங்க. அப்படி ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு உழைக்கிறவர்கள். எனக்கு பயந்து அவர் கோவிச்சுக்குவார், பார்த்து வரலைன்னா தப்பாக நினைப்பார் என்று சொல்லி அப்படி நீங்கள் வராதபடி, தூரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளுடைய அகோரம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஊழியர் கூட்டம் என்று சொல்லப்படும் போது நீங்கள் 5:30 மணிக்கு முன்னாலே ஒரு 5:20க்கெல்லாம் நீங்கள் வந்து உட்கார வேண்டும். அப்படியானால்தான் உங்கள் ஊழியங்கள் செழிக்கும். நாங்களெல்லாம் அப்படி தான் பழகியிருக்கிறோம். ஊருக்கு உபதேசம் பண்ணுவதில்லை. ஊருக்கு உபதேசம் பண்ணுவதெல்லாம் டைமுக்கு வரணும், கரெக்டாக காணிக்க கொடுக்கணும், கரெக்டாக ஊழியம் செய்யணும், அப்படிலாம்
சபையில் ஆணித்தம் பிரசங்கிமார் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். நம்ம சபையிலும் நிறைய பிரசங்கிமார் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியான நேரத்துக்கு வரமாட்டார்கள். நம்ம அதை மனதில் வைத்து அவர் மாத்திரம் வந்திருக்கிறார். ஊழியக்காரன் அதான் ஊழியக்காரர், சரியாக வர வேண்டும், சரியான நேரத்துக்கு அதை நான் கட்டாயப்படுத்துகிறேன். ஏதோ தலையெழுத்தே என்று சொல்லியும் என்னை பிரியப்படுத்துவதற்காகவும் நீங்கள் செய்வீர்கள். ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் அடி வாங்கி விடுவீர்கள், தோற்று போவீர்கள், உங்களால் ஊழியத்தில் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் பயந்து ஓடி வந்து தேவனுடைய ஆராதனைகள் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த பெட்டிகள் அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளாக இருந்தாலும் சரி, இதர நாட்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய இதயம் அதற்காக துடித்து கொண்டே இருக்க வேண்டும். டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக அடிக்க வேண்டும். நான் அலுவலகத்தில் பணியாற்றினாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஊழியக்கால கூட்டம் என்று அல்லது ஊழியம் என்று சொல்லப்படும்போது என்னுடைய இருதயம் வேகமாக துடிக்கும். ஏனென்றால் ஆண்டவர் வருவார், தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் வருவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். இல்லாமல் சும்மா கட்சி கூட்டம் நடத்துகிறது மாதிரி, அரசியல் கூட்டம் நடத்துகிற மாதிரி போனோம் வந்தோம் ஏதோ பேசினாங்க, அப்படி அல்ல. இதை ஆண்டவர் கண்காணிக்கிறார். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சொந்த அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். வயது முதிர்ச்சியினாலே அந்த அலுவலகத்தில் நமக்கு உதவி செய்த அநேகர் மரித்து போனார்கள், செத்து போனார்கள் வயது முதிர்ச்சியினாலே. உங்களுக்கு தெரியும், நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை நம் யாரிடத்திலும் போய் கேட்கறது கிடையாது. நம்ம வசூல் பண்ணுகிற வேலையும் நமக்கு கிடையாது. யாருக்கு வீட்டில் போய் காணிக்க வாங்குறதும் கிடையாது. நாம் கர்த்தரை நம்புகிறோம். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஒன்றில் இந்த காணிக்கப்பட்டியின் மூலமாக வரும், இல்லாவிட்டால் தபால் மூலமாகவோ மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களின் தேவைகளை சந்திக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துவோமா? எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். பத்திரிகைகளெல்லாம் திரும்பி வருகின்றன வயது முதிர்ச்சியினாலே. எனக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய ஊழிய நெருக்கடிகளினாலே நான் நண்பர்களை போய் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் தாத்தா இறந்து போகிறாருனால் மகனுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சாம் செல்வராஜ் யாருன்னு தெரியாது. சில நேரங்களில் நான் அப்படி போகும்போது அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரியாதே என்று சொல்லுவார்கள். அவன் ஒருத்தன் சொல்லுவாங்க, தாத்தாக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். அவர் இறந்துட்டார். அவர் ஒன்றுமே ஒன்றுமே என் காலத்துக்கு அப்புறமா அவரை கொஞ்சம் கவனிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லுவதில்லை. அவர் இருக்கிற காலத்தில் எல்லாம் செய்வார், போய்விட்டார். இப்படி ஏராளமான ஆட்களுடைய எண்ணிக்கையும் சப்போர்ட் பண்ணுகிறவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து போனதுனால நம்ம அநேக கஷ்டங்களை நாம் சந்தித்து வந்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிறேன், எவ்வளோ பேர் மரித்து போனார்கள், உதவி செய்வதெல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் ஒரு இடத்துல நமக்கு குறைவு வரும்போது இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஆட்களை எழுப்பி அது 130, 160, 100 பலன் தரும்படி இந்த உலகம் அழிகிறது வரையிலும் யாருடைய கையை ஏந்தாதபடி செல்ஃப் சப்போர்ட்டிவாக இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவ்வப்போது அற்புதங்களை செய்கிறார். உங்களில் அநேகர் உதவி செய்கிறீர்கள், உங்களில் அநேகர் உங்கள் தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்குற தசம பாகம் என்பது உங்களுடைய பார்வையில் அது சிறிதாக இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பெரிதாக கருதப்படுகிறது. பல சூழ்நிலைகளிலே வெளியில் உள்ள நண்பர்கள், பத்திரிகை வாசகர்கள், நம்முடைய கிளை சபையில் உள்ள விசுவாசிகள் பணம் அனுப்ப முடியவில்லை, பணம் கொடுக்க முடியவில்லை, எங்களுக்கே கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை மெதுவாக நடத்தி, நம் சோர்ந்து போகாதபடி நடத்தி, ஒரு நேரத்தில் கஷ்டம் வரும், இன்னொரு நேரத்தில் அந்த கஷ்டத்தை நிவர்த்தியாக்குகிறார். ஆகவே உங்களிலே நீங்கள் காணிக்கைகளை கொடுக்குற ஊழியக்காரர்களை, தசமபாகம் கொடுக்குற ஊழியக்காரர்களை நான் மெச்சுகிறேன். அது உங்களுடைய பார்வையில் சிறிதாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபையில் ஆரம்ப காலங்களில் இருந்தவர்களுக்கு தசம பாகத்தை குறித்து நாம் சொல்லுவதில்லை. ஆனால் பிற்காலங்களில் நாம் சொல்லிக் கொடுத்தோம். அப்படி சொல்லிக் கொடுத்ததுனால அநேகர் இன்றைக்கு நம்முடைய சபையில் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன யார் யார் என்று தெரியுமா? நான் உங்களுக்கு பேரை கூட சொல்ல முடியும். ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள், தங்களுக்கு ஒரு வாகனம் இல்லாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு
அந்த காலத்தில் சர்ச் ஆஃப் காடிலிருந்து வருகிற ஊழியர்கள் இங்கே பிரசங்கிப்பார்கள். நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜிஎம்பி சொல்லுங்கள். பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வருமானத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த சபையில் பிரசங்கித்தார். அந்த நாட்களில் நம்முடைய சபையில் உள்ள அநேக மக்கள் இந்த கூவம் நதிக்கரையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நான் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் விசிட் பண்ண போகும்போது கூட அதிகமான வீடுகள் இந்த கூவம், இவருக்கு தெரியும், சின்னாவுக்கு நன்றாக தெரியும், இந்த கூவம் ரிவர் சைடு, பிறகு இந்த சிஸ்டர் சுமதி இருக்கிற அந்த ரோட்டரி நகர் கூவம் சைடு, அப்புறமாக இந்த பக்கம் இந்த பைக்ராஸ் ரோட்லேருந்து உள்ளே போகிற அந்த மாட்டாங்குப்பம் ஏரியா, அங்கே எல்லாம் குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். நாங்கள் குனிந்து போவோம். பாஸ்டர் பார்த்து தலை இடிச்சிட போது உள்ளே போனால் நமக்கு அவர்களுடைய ஆகாரங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் சுத்தமாக இருக்காது, பாத்திரங்கள்லாம் சரியாக இருக்காது. ஒரு பிள்ளை அந்த பக்கம் 1க்கு போயிருக்கோம், ஒரு பிள்ளை 2க்கு போயிட்டுருக்கோம். அதில் ஈ இருக்கும், அந்த ஈ வந்து சாப்பாட்டுக்கு மேலே வந்து உட்காரம். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்படியும் நாம் அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அவர்களுக்கு கொடுத்த இட்லி, அவர்களுக்கு கொடுத்த டீ, இவற்றை நான் குடித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அந்த காலத்தில் பாஸ்டர் யோகதாஸ் என்கிற போதகர் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த சபை வளர்ந்தது. இந்த சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. சிறதாக இந்த சபை பெரிதானது. ஃபேன் எல்லாம் வாங்குவதற்கு காசு இல்லாத காலங்களில் அந்த காசுகளை கொண்டு ஃபேன் வாங்கணும், நல்ல சேர்ஸ் வாங்கணும், அப்புறமாக புதிய கட்டிடங்களை கட்டணும், புதிய சபைகளை உருவாக்கணும். கர்த்தர் நம்முடைய அந்த காலத்தில் யார் யார் அவ்விதமாக தங்களுடைய கொஞ்சம் வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய வீடுகளில் நடக்கிற திருமணத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சர்தார்ஜி கல்யாணத்தில் எப்படி நடக்குதோ அது மாதிரி நடக்கிறது. அந்த வீடுகளில் நடக்கிற நல்ல செய்தி பிள்ளைகளுடைய திருமணங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த காலங்களில் ஏதாவது ஒரு சிறிய இடத்துல வைத்து அந்த திருமணங்களை நடத்துவார்கள். இன்றைக்கு பெரிய ஹால் எடுத்து பெரிய இடத்துல வயிறார சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சபையில் ஏராளமான யார் இருக்கிறார்கள், கூவத்தில் அங்கே தங்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்தின் தேவைகளை அறிந்து நான் சொல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வாய் தவறு ஏதாவது சொல்லிவிட்டேனால் அதை கவனமாக கவனித்து, பாஸ்டர் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்களே என்று சொல்லி அதற்குரிய காணிக்கை, பள்ளிக்கூடத்தில் கஷ்டம்னா பள்ளிக்கூடத்துக்கு காணிக்கை, பைபிள் காலேஜுக்கு கஷ்டமாக பைபிள் காலேஜுக்கு காணிக்கை. நான் சொல்லுகிறதே இல்லை, கேட்கறதில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் எல்லாரும் தாங்குகிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் அன்றைக்கும் மிக ஏழைகளாக இருந்தவர்கள், செருப்பு இல்லாமல் இருந்தவர்கள், உழுக்க சரியாக துணி இல்லாமல் இருந்தவர்கள், அவர்கள் சரியான வீடு இல்லாதபடி, மெயினாக எல்லாரும் நம்முடைய சபையில் உள்ளவங்க எல்லாம் இந்த கூவம் நதிக்கரையில் இருக்கிற மக்களாகத்தான் இருப்பார்கள். அதனால தான் தண்ணி எடு. அதனால தான் நம்முடைய சபையை பற்றி பலர் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? இல்லை, ஏழைகள் கூவம் நதி கரையில் இருக்கிற விசுவாசிகள் அங்கே இருப்பார்கள். சாப்பாடெல்லாம் வந்து இப்போது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு. என்ன பாரு, சாப்பாடெல்லாம் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு. நீங்கள் பிறகுறதுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் பசியோடு தான் இருந்தோம், பட்டினியோடு தான் இருந்தோம். அப்போல்லாம் கூவம் நதி கரையிலிருந்து வர்றவங்க என்று சொல்லி இங்கே கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அங்கே வரமாட்டார்கள், படித்தவர்கள் வரமாட்டார்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் வரமாட்டார்கள். கொஞ்சம் வசதி வந்த உடனே இந்த சபை சரிப்படாது. இங்கே மீன்காரர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், உங்களுக்கு தெரியுமா தெரியும், நம்ம அது யாருமா அந்த தம்பிக்கு அந்த பாஸ்டர் அவருக்கு முத்துக்கு அம்மா
காணிக்க அந்த சில்லற காசெல்லாம் கொண்டு வருவாங்களே, பீட்டரம்மா, அவங்க மாதிரி பலர் மீன் விற்கிறவர்களெல்லாம் அவங்க அந்த மீன் விற்கிற காசில் அப்படியே தசம பாகம் கொடுக்கறது. அப்படின்னா அந்த மீன் விற்கிற காசையே கொண்டு வருவார்கள். இங்கே வந்தால் ஸ்மெல் அப்படியே அடிக்கும் பாருங்கள். அவங்க ஆலயத்துக்குள்ளே வந்தாலே நல்ல மீன் வாசனை அழகாக அடிக்கும். அந்த காலத்து பிராமணர்கள் இருந்தார்கள், ஏராளமான முஸ்லீம்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த நாட்களில் பிராமணர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் இந்த மக்கள் 3 பேரும் சேர்ந்து இங்கே வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம எந்த சபையிலையும் போய் யாரையும் நீ எங்கள் சபைக்கு வந்துடு, நீ வந்து எங்கள் சபை தான் நல்ல சபை, ஆமாம் இது நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் நம்ம அழைத்ததில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிவித்தோம், அவர்கள் வியாதியஸ்தரை சந்தித்தோம், சுகம் கொடுத்தது, ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்படி தான் அந்த சபை இன்றைக்கு கோடீஸ்வரர்களை உள்ள சபையாக இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய தேவை ஏற்பட்டது. நான் கவுண்டரில் நின்று பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது என்னோட கூட 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு அவசரமாக 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஐயோ, 1 லட்சம் ரூபாய் எங்கே இருக்கணும், என்ன செய்வேன்னு தெரியலையே. அப்படி நான் மனம் பதறி நிற்கும்போது நம்முடைய பக்கத்தில் ஒருத்தர் நம்முடைய சபையை அங்கே இருந்தார். பாஸ்டர், நான் கொடுக்குறேன் பாஸ்டர். ஐயோ, பெரிய தொகையாச்சு. இது என்ன பெரிய தொகை, இது எனக்கு இதெல்லாம் பெருசு, நீ கொடுங்க சார், நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி உடனடியாக நம்முடைய சபையில் உள்ள அந்த காலத்தில் ஏழையாக இருந்த ஒருத்தர், அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம், அந்த காலத்தில் பரம ஏழையாக இருந்த, கடனிலே வாடினவர், கஷ்டத்திலே வாடினவர், கடன் கொடுத்தவர்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்த ஒரு குடும்பம் உடனே கொடுத்தார்கள். கர்த்தர் அவ்விதமாக இந்த சபையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவருடைய வருமானத்தில் உள்ள தசம பாகத்தை, அவருக்கு எவ்வளோ வருமானம்னு சொல்லி அவர் பெஞ்சாதிக்கு தெரியாது, வீட்டாருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும் அவர் மாத வருமானம் எவ்வளவு என்று சொல்லி அவருக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் உள்ள அநேகருக்கு, ஆண்கள் வழக்கமாக ஆண்கள் தங்களுடைய சம்பளம் எவ்வளோ என்று மனைவி எடுத்து சொல்ல மாட்டார்கள். மனைவியும் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்வார்கள். ஏன்னா கை செலவு காசு வேண்டும் என்பதற்காக, அவர் தட்டி பறித்து கொண்டு போய்விடுவார் என்பதற்காக மனைவிமார் கொஞ்சம் குறைத்து சொல்வார்கள். ஆனால் இவர்களுக்கு கரெக்டான வருமானம் எவ்வளோ இந்த மாதம் என்று கடவுளுக்கு தெரியும். 2வது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுமா. அவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு சபை. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு இடத்துல இங்கே நான் சொல்லுறது பிரதர் பிரகாஷ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தேவை இருக்கும்போது நம் எதிர்பாராத விதங்களில் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இல்லை என்பது இல்லை என்கிற ஒரு நிலையிலே இதுவரையிலும் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அது? அல்லேலூயா சொல்லுமா. நான் ஊழியக்காரில் பார்த்து, நீங்கள் ஆளு கொஞ்சம் வீடுகளை சந்தித்து பணம் சம்பாதித்து கொண்டு வாங்க, நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி எத்தனை வீடுகளை சந்தித்தீர்கள், எவ்வளோ பேர் காணிக்கை வசூல் பண்ணீர்கள், எல்லாம் கணக்கு கொண்டு வா அப்படி சொல்லி ஒரு நாளும் நம்ம அந்த பிஸ்னஸ்ஸே இல்லை. வி டோன்ட் ஹாவ் எ ஃபண்ட் ரைசிங் டிபார்ட்மெண்ட் இன் எக்கோ ஆஃபீஸ் கால் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய எக்கோ ஆஃபீஸ் காலில் பணம் வசூல் பண்ணுகிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. தானாக விரும்பி யாரால் கொடுத்தால் உண்டு, கொடுக்கிறது நமக்கு போதும். ஏனென்றால் கொடுக்குற ஒன்றுமே கீழே ஒழுகாது. சரியான விதத்தில் பராமரிக்கப்படுகிறதுனால, சரியான விதத்தில் அது பயன்படுத்தப்படுகிறதுனால ஆண்டவர் அதோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடும் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த காரியங்களை சொல்வதற்கு காரணம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு அதை கொடு இதை கொடு என்று ஆண்டவர்கள் கேட்பதற்காக அல்ல. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆண்டவர் ஊழியத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். ஒன்று தான் கொடுக்கல, நல்ல ஊழியக்காரர்கள் ஊக்கமாக முழு மனதோடு சீக்கிரமாக வந்து காரியங்களை செய்து இதை தூக்கி நிறுத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இல்லையே என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னுடைய அலுவலக பணியாளர்களுக்கு இது பொருந்தாது. அலுவலக பணியாளர்கள் என் கூட தான் இருக்கிறார்கள். நான் கொடுத்துருக்க வேலைகளெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
நான் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லப்படும்போது அதை அவமரியாதை பண்ணக்கூடாது. மரியாதை கொடுத்தால் சீக்கிரமாக வருவோம். அதை ஆட்டோவில் வர்றோமோ, பஸ்ஸில் வர்றோமோ, ஓடுறோமோ, ஒரு காரியத்துக்கு மரியாதை கொடுத்தால் நம்ம அதை சரியாக பராமரிக்கிறோம். அதுதான் உலக வழக்கம். பரவாயில்ல, போனாலும் என்ன வந்தால் என்ன, அப்படி போகாமல் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, கூட்டத்தோடு கூட வந்தேன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை. இப்படி நம்ம இராதபடி நேர்மறை சிந்தனை உள்ளவர்களாக உண்மையான தேவ பிள்ளைகளாக வாழும்படி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்துகிறார் என்பதும், இந்த ஊழியத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. எனக்கு என்ன பயம்னு சொன்னால், என்னுடைய காலத்துக்கு அப்புறமாக இந்த ஊழியத்தை சரியாக கையாளாமல் போவார்களானால் வருகிற காசுகளை எல்லாம் போஸ்ட் மாஸ்டர் எடுத்துக்கிடுவான், வருகிற காசை பேங்க்காரன் எடுத்துக்குவான். இப்படி ஊழியத்தை நாம் சரியாக பராமரிக்காவிட்டால் பெருத்த நஷ்டம் வருகாலத்தில் வரும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில், இன்றைக்கு எனக்கு நீர் சுகம் தர வேண்டும், நான் இன்றைக்கு உம்முடைய வேலைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும், அடுத்த சந்ததிக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும், அடுத்த சந்ததியினிடத்தில் சரியாக அவர்கள் நிம்மதியாக இதே உபதேசத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கொஞ்சம் கூட சாரம் குறையாதபடி அவர் பிரசங்கிக்க வேண்டும். மற்ற சபைகளைப் போல ஆட்டம் ஆடவோ, பாட்டம் பாடவோ, அல்லது பணம் வசூல் பண்ணவோ, அல்லது சொத்துக்களை வாங்கி சொத்துக்களை சேர்க்கவோ இல்லாதபடி பரலோகத்திற்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த பணியில் சீரிய மக்களாக, கருத்தான மக்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திலே கைகோர்த்து நிற்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கிறது, ரொம்ப மன கஷ்டங்களும் கவலைகளும் எனக்கு இருக்கிறது. இதை நான் யாரிடத்துலையும் போய் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, பிள்ளைகள் வருவார்கள் போவார்கள், நானும் மனைவியும் இப்படி பார்த்துக்கிட்டு, இந்த உலக மக்கள் சொல்லுவார்கள், அம்மனும் சாமியும் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மனும் சாமியும் ஒன்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நான் என்னுடைய மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டிருப்பேன். அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்ப்பேன். என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. இப்படியாக எனக்கு பல கஷ்டங்கள் உண்டு. எல்லா சபைகளிலும் பார்ப்பீர்களானால் வயது நல்ல முதிர்ச்சி அடைந்த சபைகளிலே போதகருக்காக ஜெபிப்பதற்கென்று சிலர் இருப்பார்கள். அவர்கள் அங்கே அதே வேலை தான், அது மாத்திரம்தான். நம்முடைய சபையில் நான் இதுவரையிலும் எனக்கு கஷ்டம் இருக்கிறது என்று நான் சொன்னதே கிடையாது. கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளித்தபடி சிரித்து அப்படி சமாளித்து போய் கொண்டிருக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலேயும், ஊழியத்தில் ஏராளமான சத்துருடைய போராட்டங்கள் இருக்கிறபடினாலேயும், சபைகளில் ஏராளமான மக்கள் வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் நம் சபையில் ஏராளமான மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் கடன் நிலை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களெல்லாம் விடுவிக்க வேண்டுமே, இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்க வேண்டுமே, இவளெல்லாம் காப்பாற்ற வேண்டுமே என்கிற அந்த பாரம் என்னை அதிகமாக அழுத்துவது உண்டு. ஏராளமான இடங்களில் குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, வயது வந்து விட்டது, பாஸ்டர் என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்காக பாரப்படுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். சில பிள்ளைகளுக்கு திருமணம் வாங்குறது, குழந்தை பிறக்கவில்லை, ஏன் பாஸ்டர் பார்க்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் என்று சொல்கிறார்கள். சிலருக்கு வியாதி, நீண்ட கால வியாதிகள், அது தீர்க்க முடியாத வியாதியாக இருக்கிறது, சந்ததியாக ஒரே வியாதியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நான் பாரத்தை எடுத்து கஷ்டப்படுகிற மக்களுடைய மனதில் இருக்கிற பேர்களை நான் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். ஆகவே எனக்கு பெரிய பாரம் என்னுடைய தலையின் மேல் ஏறி இருக்கிறது. ஆகவே எனக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு இன்னர் சர்க்கிள் ப்ரேயர் குரூப் என்று சொல்லி, அதாவது நிறைய பேர்லாம் வேண்டாம், 2 பேர் அல்லது 3 பேர் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த 2 பேரில் 3 பேர் என்னிடத்தில் வந்து பேசியுள்ளானால் நான் என்னுடைய சொந்த ஜெப குறிப்புகளை நான் கொடுக்குறேன். நீங்கள் அது வேறு யாருக்குமே சொல்லாமல் ரகசியமாக வைத்து நீங்கள் அந்த 2 அல்லது 3 பேர் வாரத்தில் ஒரு நாள் இங்கே வந்து தனியாக இருந்து ஜெபிக்க கொடுமானால் அது நல்லது. இதை கடந்த நாட்களில் நான் பாஸ்டர் மோகன் அவர்களை சந்தித்த வேளையில் அவர் எனக்கு சொன்னார், உங்களுக்காக ஜெபிப்பது யாராவது இருக்கிறாளா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், எல்லாரும் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் ஜெபம் பண்ண மாட்டான் பிரதர்,
என்னை கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருத்தனும் ஜெபம் பண்ண மாட்டான். அவன் பாட பெரும்பாடாக இருக்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 5 பேரை தெரிந்தெடுத்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை அவர்களுக்கு மனசில் இருக்கிற கஷ்டங்களை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் மற்றவர்கள் ஊரில் போய் சொல்லாதவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்களானால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொன்னார்கள். இதை நான் பல இடத்துல பல ஊழிய காலத்தில் சாட்சியில் நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கிற உங்கள் ஊழியங்களோடு கூட, எப்பொழுதும் செய்கிற ஊழியங்களோடு கூட இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடுமானால் நீங்கள் என்னிடத்தில் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் நான் உட்கார்ந்திருக்கும் போது என்னிடத்தில் வந்து என்னுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் ரகசியமாக கேட்டு ரகசியமாக ஜெபம் பண்ணி நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த விசுவாசிகளுடைய வீடுகளில் வர வேண்டிய பல கஷ்டங்கள் ஊழியத்தை செய்கிற என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இருக்கிறது. ஆகவே நான் இதுவரையிலும் இடத்துல சொன்னதில்லை, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஊழியர்களை வைத்து வேலை வாங்குகிற விஷயங்கள், ஊழியர்களை நியமிக்கிறது, பத்திரிகைகளை நடத்துவது, பள்ளிக்கூடத்தை நடத்துவது, பைபிள் காலேஜை நடத்துவது, எல்லாவற்றும் ஏராளமான ஸ்ட்ரகிள், தோல்வி என்று நான் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரகிள், போராட வேண்டியதாக இருக்கிறது. இந்த போராட்டங்களை நான் ஜெயிப்பதற்கு நல்ல ஊழியர்கள், அன்பான ஊழியர்கள் இன்னும் நமக்கு தேவை. அலுவலகத்திலையும் பள்ளிக்கூடத்திலையும் எல்லா இடங்களிலும் நமக்கு நல்ல ஊழியர்கள் தேவை. இங்கே சபையிலும் கூட நான் இன்னும் ஊழியர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டங்கள் நடத்தப்படுவதற்கு முன்னதாகவே வந்து அந்த கேமராவை ரெடி பண்ணுவதற்கு முன்னதாக வந்து லைட்டெல்லாம் போட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவர்களுக்கு கொடுப்பதற்கு நல்ல ஆட்கள் வேண்டும் என்று எவ்வளோ முயற்சிக்கிறேன். எங்களுடைய கையில் ஒரு எங்கே போகுது ஒரு 47 குழுக்கள் இருக்கின்றன. இதில் நம்முடைய சபையில் உள்ள பலரும் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள். இந்த ஊழியங்களை, சபையில் உள்ள எல்லா ஊழியங்களையும் பிரித்து 47 பேராக நியமித்து நான் இன்றைக்கு 48வது குழுவை நான் அறிமுகம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த காரியங்களை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும். நல்ல ஊழியர்கள் வேண்டும், நல்ல தரமான ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். நான் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே களைத்து போய் உட்கார்ந்திருக்கும் போது என் சார்பில் தலையில் கை வைத்து ஜபிக்கிற பரிசுத்தவான்கள் இந்த சபையில் எழும்ப வேண்டும். இந்த சபையில் பார்க்கும்போது ஊழியர்கள் தூணுக்கு பின்னால் மறைந்திருந்து அப்படியே எட்டி பார்ப்பார்கள், என்ன நடக்குது என்று பார்ப்பார்கள். நான் கொஞ்சம் திரும்பிவிட்டால் ஓடி விடுவார்கள். அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு தரம் குறைந்த ஊழியர்களின் குழுவை தான் நான் வைத்திருக்கிறேன். கூட வந்து போய் ஜெபம் பண்ண சொல்வதற்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. யாராவது ஜெபம் பண்ண நின்றால் அவரிடத்தில் போய் தலையை கொடுப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. எல்லாரும் என்னைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். அப்படி எல்லாரும் என்னை சார்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் எல்லோரும் என்னை சார்ந்திருக்க அப்படினால நான் என் உயிரை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே இன்றைக்கு நிறைய பேருக்கு நான் உதவி செய்யணும், வேறு ஆள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே ஜெபம் பண்ண ஆள் இல்லை. இந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை. ஏழைகள் வந்தால் மணிப்பழத்தை திறப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏழைகளுடைய குறைகளை கேட்பதற்கு ஊழியக்காரர்கள் இல்லை. ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய நிற்கிறவர்கள் எல்லாரும் அரைகுறையாக நிற்கிறார்கள், யாரும் முழுமையாக இல்லை என்று நான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிப்பது வழக்கம். இன்றைக்கும் நான் ஜெபித்தேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு இந்த சகோதரியிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே தான் என்னை ஆண்டவர் இவ்வளவாய் உயர்த்தியிருக்கிறார். அவர்கள் பல கேள்விகள் இடத்தில் கேட்டார்கள். நீங்கள் 15 வயதில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அது ஆச்சரியமான ஒரு கேள்வி. 15 வயதில் அற்புதமான பல காரியங்கள் நடந்தன. விதமாக பல விதமான போராட்டங்கள் மத்தியில் நான் கர்த்தருக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு கை கொடுக்க வேண்டும், நீங்கள் எனக்கும் கை கொடுக்க வேண்டும், நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவார்.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சத்தியமாக சொல்லுகிறேன், நான் இந்த கர்த்தருடைய ஊழியத்தில் ஏன் இந்த காணிக்கை காசுகளில் கர்த்தர் நுக்கத்தில் கொடுத்துருக்க உத்தரவாதங்களில் நான் சொன்னேன், இன்னைக்கு கூட இடத்துல சொன்னேன், ஐ யூஸ் டு டூ திங்ஸ் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். நான் 12ஆம் கிளாஸ் தான் படித்தேன். 12ஆம் வகுப்பு படித்தவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அவ்வளோ அறிவையும் கொஞ்சம் கூட தரம் குறையாதபடி கொடுக்குறேன். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். எனக்கு கொடுத்த அறிவையும் எனக்கு கொடுத்த அந்த டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப், என்னுடைய விசுவாசம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தில் நான் மிக கருத்தாக இருக்கிறேன். நான் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஒருத்தர் கண்காணிக்கிறார், நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை நிதானித்து அறிந்த என்னுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தடம் புரளாதபடி நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். அநேக இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதனால தான் பள்ளிக்கூடத்துலலாம் பாருங்கள், பெரிய படிப்பாளிகள் பேரையெல்லாம் சொல்லக்கூடாது, ஒன்று சொல்லக்கூடாது. என்னை விட எத்தனையோ மேலே படித்தவருடைய டிராஃப்டை நான் திருத்துகிறேன். மெசேஜில் போகிற வழியில் சண்டைக்கு தான் வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய விஷயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தாலும் உங்களை உயர்ந்த நிலையிலே கொண்டு வருவார். இன்றைக்கு கூட ஒரு பேப்பர் இடத்துல கொடுக்கும்போது உடனடியாக கண் பார்வையில் உடனடியாக நான் திருத்துவேன். என்னுடைய கல்விக்கும் என்னுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட மனிதர்களுடைய காரியங்களை நான் திருத்தும்படி எனக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த ஞானம் எப்படி வந்தது பிரதர்? அவர் தான் கூட இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கார். என்ன எப்படி வந்தது? எத்தனை பாடுகள், எத்தனை வட இந்தியாவில் எல்லாம் வந்திருக்கிறார். என் கூட பல இடங்களில் ஊழியர்களை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அவற்று கர்த்தரினோடு கூட இருந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஏதோ எதை விளையாட்டாகவோ எளிதாகவோ நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை மாத்திரம் நீங்கள் சரியாக செய்வீர்களானால் உங்களுடைய கல்வி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். சாத்தான் உங்களை திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வெறும் ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு இருக்கிற பொருளெல்லாம் பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு என்னை வழிந்தோடும் ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய அறையில் எத்தனையோ பொருட்கள், நான் ஆசையாய் வாங்கின பொருட்கள் எல்லாம் தூசு தட்ட முடியாமல் இருக்கிறது. நான் பயன்படுத்தின இசைக்கருவிகள், நான் பயன்படுத்தின வேதாகமங்கள், இவை எல்லாம் தூசு தட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறது. எனக்கு பயன்படுத்த நேரமில்லை. என்னை ஆண்டவர் உண்மையாகவே வழிந்தோடும் ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருப்பதற்கு காரணம் நான் அவருக்கு உண்மையாக இருக்கிற அப்படின்னாலே. நான் ஊழியத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் சேர்க்க மாட்டேன். ஊழியத்தோடு கூட என்னுடைய உலக பொருளாதாரத்தை சேர்க்க மாட்டேன். ஊழியத்தோடு கூட என்னுடைய குடும்பத்தை சேர்க்க மாட்டேன். குடும்பத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு நான் கர்த்தருக்காக நிற்பவன். அப்படிப்பட்டவன். கர்த்தருக்காக யார் போனாலும் யார் வந்தாலும் நான் ஓடுவேன் என்கிற அந்த தரிசனத்தோடு நான் இதுவரையும் ஓடி இருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட ஓட வேண்டும். என்னோடு கூட நீங்கள் சகவாசம் கொள்ள வேண்டும். என்னோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படியானால் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்லவே மறைக்கிற காரியம் ஒன்றுமில்லை. எதையும் மறைக்க நான் விரும்பவில்லை. ஆகவே தான் எல்லா காரியங்களையும் நான் மனம் திறந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது உலகத்துக்கே போகுது செய்தி. எல்லாரும் பல கேள்வி இடத்துல கேட்பார்கள். ஆகவே நான் உண்மை உள்ள ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் செய்தபடினாலே இந்த ஊழியத்தை குறைவில்லாமல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் சரியான ஆட்கள் இல்லாததுனால என்னுடைய வேலைகளை செய்வதில் ஏராளமான சுணக்கங்கள். என்னுடைய டேபிள் மேலே எவ்வளோ முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அது எடுத்து எழுதுவதற்கு, டீல் பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இடத்துல கொடுத்தாலும் எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள். பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு வைத்து விட்டு போய்விடுவார்கள். நான் தான் எழுதணும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாதபடி அது எடுத்து செய்யக்கூடிய தைரியசாலிகள், எடுத்து ஊழியத்தை செய்யக்கூடிய திறமைசாலிகள், தைரியசாலிகள் நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு செல்ஃப் ஸ்டார்டர். நான் சுயமாக காரியங்களை எடுத்து செய்கிறவன். எனக்கு பின்னால் யாரும் தள்ள வேண்டிய அவசியம். செய்தியா, அது என்னப்பாச்சு, அது என்னாச்சு, செய்தியா கேட்குறது யாருமே கிடையாது. ஆனால் நான் செல்ஃப் ஸ்டார்டர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய டைரியில் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி வைத்து அதை செய்து நிறைவேற்றாமல் நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன். சந்தியா சிஸ்டர், புரியுதா உங்களுக்கு? நான் சுயமாக சிந்திக்கிறோம், சுயமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊழியத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. யாரும் செய் என்று என்னை தூக்கி பின்னால் இருந்து தள்ளவும் இல்லை. எல்லாவற்றையும் சுயமாக
ஸ்டார்ட் பண்ணும்படியாக செல்ஃப் ஸ்டார்டராக இருந்த இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு சாட்சிக்கு நேரமில்லை, அடுத்த மாதம் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கும் அருமையான பாஸ்டர் ஜேடி சாலமோன் அவர்கள், ஜேடி சார்லஸ், ஒன்று கூட சொல்கிறேன். என்னுடைய மகன் இறந்ததுக்கு அப்புறமாக என்னுடைய மூளையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறது, மறதி இருக்கிறது. முன் செய்த மாதிரி எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை, எனக்கு பாதிப்பு இருக்கிறது. நாக்கு குளறுகிறது, பேசும்போது நாக்கு குளறுகிறது. என்னை அறியாமலே ஒரு சரியான அடி நான் வாங்கியிருக்கிறேன். இதன் மத்தியிலே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு செய்த காரியங்கள் அநேகம். நான் ஒருவரை கணக்கு பார்க்கும்போது அவர் செய்த நல்ல காரியங்களையும் யோசிக்க வேண்டும், அவருக்கு செய்த தீமையை யோசிக்க வேண்டும். நல்ல காரியம் அதிகமாக இருந்தால் தீமையை நாம் மறந்து விட வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் எனக்கு நன்மை, ஏராளமான நன்மைகள். பேச முடியாமல் பிறந்தேன், ஊமையனாக பிறந்தேன், எனக்கு பேச கிருபை கொடுத்தார். பிச்சைக்காரனாக இந்த தெருவில் அந்த பிளாட்ஃபார்மில், பெல்ஸ் ரோட் பிளாட்ஃபார்மில் ஒரு ராத்திரியில் தங்கினேன். சாப்பாட்டு கூட வழி இல்லாதபடி 29 ரூபா கையில் வைத்திருந்தேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் சொன்ன நான் கொடுத்த பொருத்தனைகளை அவருக்கு நிறைவேற்றினேன். அவர் சொன்ன உடன்படிக்கைகளை என்னோடு நிறைவேற்றினேன். இன்னும் ஒரு குறையும் இல்லை. நான் நேற்றை சொன்னேன், நான் 1000 வருஷம் இருந்தாலும் கடன் இல்லாதபடி ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய பொக்கிஷசாலையின் திறவுகோல் என்னுடைய கையில் இருக்கிறது. இது எனக்கு தெரியும். இங்கே காரியங்களை செய்கிற பிரதர் ஜிஎம் அவர் தான் எல்லாம் டீல் பண்ணுறார். அவர் போய் ரகசியமாக அவர் சொல்ல மாட்டார், எல்லா ரகசியத்தையும் சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பக்கத்தில் அடி விழுந்தாலும் ஒரு பக்கத்தில் இல்லை என்றால் இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் தூக்குகிறார். ஆக மொத்தத்தில் தேவன் நடத்துகிறார் என்றால் அது மிகையாகாது, அது அவருக்கு தெரியும். இந்த மாலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி வாங்க, தம்பி வந்து உள்ள பார். ஜேடி சாலமோன் அவர் என்னை பார்க்க வந்தார். சரியான எப்படி சட்டையெல்லாம் போடல, என்ன பார்க்க வந்தார். பார்க்க வந்து 57ஆம் ஆண்டு விழாவுக்கு நோட்டீஸ்கள்லாம் அவர் அச்சிட்டு கொடுக்க வந்தார். அவர் ஊழியக்காரர்கள் வந்து ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் நம்முடைய பிள்ளை, நம்முடைய ஸ்டூடெண்ட், நம்மால் வளர்க்கப்பட்டவர். என்னுடைய ஃப்ளேவரை நீங்கள் அவரிடத்துல பார்க்கலாம். என்னுடைய ஃப்ளேவர்னால் என்னது? வாசனை. என்னுடைய பாடியினுடைய வாசனை அவரிடத்துல பார்க்கலாம். நான் சொல்லுகிற காரியங்கள் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லுவார். இதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் வினோத் கூட அதே மாதிரி தான். நான் என்ன செய்கிறேனோ அதை செய்வார், அப்படியே செய்வார். என்னுடைய ஊழியத்தின் வாசனை, என்னுடைய வாழ்க்கையின் வாசனையை நீங்கள் இவர்கள் மூலமாக கண்டுகொள்ளலாம். பெரிய திறமைசாலியாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், எல்லா தொழிலும் தெரிகிறது அவருக்கு. நிறைய எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவருக்கு எல்லாம் தெரிகிறது. எதை சொன்னாலும், எந்த ஃபீல்டில் சொன்னாலும் அவரை செய்து நிறைவேற்றுவதற்கு அவருக்கு விசேஷித்த கிருபைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு காலையில் தான் நான் நோட்டீஸ் பேப்பரை எழுதி கொடுத்தேன். அவர்கிட்ட ஃபோனில் சொன்னேன். அவர் இன்றைக்கி பிரிண்ட் பண்ணி அதற்குரிய கவர், அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கே கொடுத்து விட்டு அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே ஒன்று கூட சொல்கிறேன், வருகிற இந்த வருஷத்தில் நம்முடைய ஆண்டு விழாவானது ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி மாத்திரம் நடக்கும். 10ஆம் தேதி காலை ஆராதனையில் ஸ்டீஃபன் தேவகுமார்ங்கிற தேவ ஊழியர் வந்து இல்லை பிரதர் டாக்டர் சார்லஸ் அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொடுப்பார். குடும்பமாக வருவார்கள். அவர் நல்ல பிரசங்கியார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம அவர் சீப்பாக நினைக்கக்கூடாது. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, என்னெல்லாம் செய்கிறாருன்னு நான் செய்ய முடியாதெல்லாம் அவர் செய்கிறார். அதனால் அவர் என்னை விட பெரியவர், என்னுடைய அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் பிள்ளை மாதிரி பிறந்தார். அதனால் ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு அவர் அப்பா மாதிரி ஆகிவிட்டார். அவரிடத்துல தான் சில காரியங்களை கேட்டு நான் கேட்கிறேன். ஒரு அப்பா இடத்துல கேட்குற மாதிரி அவரிடத்தில் கேட்குறேன், அவர் செய்கிறார். இந்த காலையில் கூட இந்த நோட்டீஸ்களை பிரிண்ட் பண்ணுவதற்கு என்னுடைய அலுவலகத்திலேயோ நம்முடைய சபையிலோ கொடுத்திருந்தால் 1 வாரம் எடுத்திருப்பார்கள், என் உயிரையும் வாங்கியிருப்பார்கள்.
2 நடந்திருக்கும். ஆனால் உயிர் ஒரு வாரம் ஆகவில்லை, என் உயிரை வாங்கலை. 2 மணி நேரத்தில் அதை அச்சிட்டு, அதை டைப் பண்ணி, அதை டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதை கவரோடு கொண்டு கொடுத்தார். இன்னைக்கு கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எள் என்றால் எண்ணெயாக நிற்க வேண்டும். தாவீது இப்படித்தான் கோலியாத்தை மேற்கொள்ள போன போது புலி வந்து நாயை அடிச்சும் பூனையை அடிச்சும் அப்படின்னு சொல்லலை. நான் எல்லாவற்றையும் அடித்தேன். நான் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், புலியை கொண்டிருக்கிறேன், பெரிய மிருகங்கள்லாம் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் போய் இந்த பெலிஸ்தனை மேற்கொள்வேன். அல்லேலூயா சொல்லும். நீங்கள் சொல்ல முடியுமா? கேசவர்தனி, ஆண்டவர் கூட பேசுவாரானால் இவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வேகமாய் கடந்து செல்கிறது. கர்த்தருக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்காயுசு கிடைக்கும். கர்த்தருக்காக யார் யார் உழைக்கிறாரோ, நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக உழைக்கிறோம் பிச்சைக்காரன் ஆகிறது இல்லை. கர்த்தருக்காக உழைக்கிறவன் பெரிய கோடீஸ்வரன் தான் ஆகும். நீ கர்த்தருக்காக உழைக்கிறவன் பெரிய பணக்காரன் ஆவான். இந்த தெருவில் நான் தான் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த தெருவில் வரும்போது கிழிந்த செருப்பு, 3,500 ரூபாய் செருப்பை போட்டுட்டு அது பாதி கிழிஞ்சிருந்தது. அதை போட்டு அந்த தெருவுக்குள்ளே வந்தேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அந்தஸ்தில் நம்ம எல்லாம் காட்டுறதில்லை, சொல்கிறதில்லை. நம்ம ரொம்ப சிம்பிளாக பாலிஷாக போயிட்டுருக்கோம். இல்லை, விஷயம் இருக்கிறது. வாங்க போகிறது சொல்லுங்கள். தண்ணி வேணுமா? 10 நிமிஷம் கூடாதுனாலும் பரவாயில்ல. தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஐயா அவங்க சொன்னது போல் இந்த இன்விடேஷன் கார்டை நான் கொடுப்பதற்காக தான் வந்திருந்தேன். கொடுத்துட்டு ஓடிடலாம். ஏனென்றால் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து வருகிறோம். இது 3வது நாள். ஆகையினால சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. ஓடிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். தேவன் சில நேரத்தில் சில வழிகளை நமக்கு எப்படி உண்டாக்குவார்னு நமக்கே தெரியாது. அப்போ திடீர்னு ஐயா அவங்க ஈவினிங் மீட்டிங் உங்கள் சில வார்த்தைகளை ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்கினேன். ஏன் தயங்கினேன்னா, செய்தி கொடுப்பதற்காக அல்ல. நான் ஒரு நார்மலாக ஒரு டிஷர்ட்டோடு வந்திருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 25 வருஷ ஊழிய பாதையில் டிஷர்ட் போட்டுன்னு நான் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணதே கிடையாது, ஊழியத்துக்கு போனதும் கிடையாது. ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டது அதுதான். தேவனுடைய ஊழியத்தில் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நாம் எவ்வளோ ஒரு சிறந்த மனிதர்களாய் சிறந்த ஆடையை உடுத்தி தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கணும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஊழியர்களாய் ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஒரு சில வேத வசனத்தின்படி சொல்லுகிற சில ஆலோசனைகளை நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே
எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்? அழைச்சது நீங்க அழைத்து செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எங்களை அழைச்சது நீங்க. சொல்லுவோமா? எங்களை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எங்களை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுகிறது இல்லையாப்பா. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த கனமான ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆண்டவரே இந்த நாளிலே ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் வேண்டிய வார்த்தைகளை நீர் தந்து அவர்களை பலப்படுத்துவீராக. என் மாம்சமோ என் சுயமான வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படாதபடி ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த செய்தியை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 18 17 21ஆம் வசனம் வரையிலும். போதும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பு ஊழியர்களுக்கு, இந்த எக்கோ ஆஃபீஸ் கால் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பலமுறை இந்த வார்த்தைகளை குறித்ததான செய்திகளை நாம் கேட்டிருப்போம். இன்றைக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
அருமையான போதகர் அவர்கள் என்னிடத்தில் சொல்லும் பொழுது என் ஆவியில் உணர்த்தப்பட்ட 2 சம்பவம். அதில் இது முதல் சம்பவமாய் சொல்லப்படுகிற இந்த சம்பவம், 2வது சம்பவத்தை நான் பிறகு சொல்லுகிறேன். இதில் இந்த சம்பவத்தை நம்ம கவனித்து பார்ப்பீர்களேயானால், மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. மோசே மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை, சவால் நிறைந்த ஒரு ஊழியத்தை அங்கே அவர் செய்து வருகிறார். லட்ச ஜனங்களை தம்முடைய தேவனுடைய திட்டத்தின்படி அவர் அழைத்து நடத்திட்டு வரார். அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போது வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற அந்த பாதையில் மோசே செய்கிற அந்த ஊழியத்தை, மோசே செய்கிற அந்த ஊழியத்தினுடைய பாதைகளை ஒரு பக்கம் தேவனும் கவனித்து வருகிறார். இன்னொரு பக்கம் எத்திரோவாய் இருக்கிற அவன் மாமன் மோசே செய்கிற ஊழியத்தை மிகவும் உற்று கவனித்து பார்க்கிறார். உற்று கவனித்து பார்க்கிறார். சில நேரங்களில் நாம் செய்கிற ஊழியத்தை தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வு எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான்லாம் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா 17 வயதில் நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்டேன். ஆனால் 11 வயசுலேருந்தே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 11 வயசில் எப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, பிரசங்கம் பண்ணிங்களா, பாட்டு பாடினீங்களா, மைக் பிடிச்சி என்ன செஞ்சீங்க? இப்போது ஈஸியாக மைக்கெல்லாம் கையில் கிடச்சிருது. ஊழியம் செய்யணுன்னா மைக் பிடிச்சி பாட்டு பாட்டால் ஊழியம் தான் ஆகிடுப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். ஆனால் பார்த்திங்கன்னா 5 வயதில் சண்டே கிளாஸ் ஆரம்பித்து 11 வயதில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா 500 நோட்டீஸ் அடித்து எங்கள் ஊழியக்காரங்க கையில் கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசபுரன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே பில்டிங்னு ஒரு பெரிய கட்டடம் உண்டு. அந்த 500 நோட்டீஸையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய 5 அடுக்கு மாடி கட்டடத்தில் ஏறி ஸ்டெப் டோர் பை டோர் ஒவ்வொரு நோட்டீஸையும் அங்கே போய் கொடுத்து ஆகணும். 2வது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் மீட்டிங்கு சர்ச்சுக்கு வந்து அந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா சர்ச்சை முழுசும் பெருக்கணும், ஃபுல்லாக பாய போடணும், பாட்டு புக்குங்களை அங்கங்கே எடுத்து வைக்கணும். ஆராதனை நடக்கும், ஆராதனை முடியும், எல்லாம் அவங்க செய்வாங்க, ஊழியக்காரங்க செய்வாங்க. லாஸ்ட்டாக முடிஞ்ச பிறகு எல்லா ஜனங்களும் போன பிறகு மறுபடியும் சபை முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இது போல் அநேக ஊழியங்கள் சாதாரணமான ஊழியங்கள் அல்ல. 17வது வயதில் நான் ஜீசஸ் கால்ஸில் ஒரு 4 வருஷம் டெம்பரவரியாக நான் ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 500 போஸ்டர் கொடுத்து போஸ்டர் ஓட்ட சொல்லுவாங்க. ஒரு ராத்திரியில் 200 போஸ்டர் ஓட்டுவோம். எத்தனையோ ஊழியங்கள் பாரத்தோடு செய்த நாட்களை இன்றைக்கி மறக்கவே முடியாது. தேவன் அதை எல்லாவற்றையும் தேவன் கவனித்து பார்த்தார். ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் கவனித்து பார்த்தார். சாதாரணமாக இல்லை, தேவனே கவனித்தார் ஒவ்வொரு ஊழியத்தையும். அதுபோல தான் மோசே செய்த ஊழியத்தை ஒரு பக்கம் கர்த்தர் கவனிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமனாகிய எத்ரோ கவனித்து பார்த்து சொல்கிறார், நீர் செய்கிற இந்த காரியம் நல்லதல்லன்னு சொல்கிறார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மோசைக்கு இந்த வார்த்தை மிகவும் அவருடைய உள்ளத்தை கொஞ்சம் நெருடலாய் மாற்றியது. செய்கிற காரியம் நல்லதில்லையா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதோட நிறுத்தினாரான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நீரும் மோட இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் என்று சொல்றார். நீரும் மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். ஏன் இதை அவர் சொல்றாரு? எதற்காக அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததுதான் அவர் சொல்றாரு, இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. ஆமென். ஊழியம் என்றாலே அது ஒரு மிகுந்த ஒரு பாரமானது தான். ஊழியம் சாதாரணமானதல்ல. நீரும் உமது ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். ஊழியம் செய்கிற மோசே நீ மாத்திரம் கிடையாது, இந்த ஜனங்களும் தோய்ந்து போய் விடுவார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், அந்த ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அந்த ஜனங்களை விசாரித்து அவங்களோடு கூட என்ன காரியம் என்பதை சொல்ல வேண்டும். இதெல்லாம் மோசைக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஊழியம். ஜனங்களும் சோர்ந்துருவாங்க, நீங்களும் சோர்ந்துருவீங்க. ஜனங்களும் உடஞ்சு போயிடுவாங்க, நீங்களும் உடஞ்சு போயிடுவீங்க. ஜனங்களும் பலவீனம் ஆயிடுவாங்க, நீங்களும் பலவீனம் ஆயிடுவீங்க. இதுக்கு என்னதான் செய்யறது? இந்த பாரமான காரியத்தை நீங்க ஒரே ஆளா செய்யக்கூடாது.
ஊழியத்தை ஒரே ஆளா செய்யக்கூடாது. பாரம் ஒரே ஆளா நீ செய்யக்கூடாது. நீ ஒருவனாய் செய், இந்த பாரத்தை சுமக்க கூடாது என்று சொல்லி அந்த எத்ரோ மாமன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு கடந்து வருகிறது. ஆல்ரெடி மோசே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். ஒரே வார்த்தையில் இன்னைக்கு இருக்கிற மாமா நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்னா, எனக்கு தெரியாதா ஊழியத்தை பற்றி, மாமா அமைதியாருன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் மோசே மூலம், மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாக வந்த உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஆலோசனை அவர் கையிலேயே கேட்குறாரு. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஊழியத்தை நான் ஒரு ஆளாக தாங்கக்கூடாதுன்னு அந்த ஊழியத்தை யார் யார் எப்பேற்பட்டவர்கள் அவங்க செய்யணும் இந்த ஊழியத்தைன்னு சொல்லி அந்த பாரத்தை அப்படியே ஷேர் பண்ணுறார். ஆமென். இன்னைக்கு எக்கோ ஆஃபீஸ் கால் மினிஸ்ட்ரி என்பது நமக்கு எல்லாருக்கும் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், உலகம் முழுவதுமே பரவி கிடக்கிற ஊழியம் இந்த ஊழியம். ஆமென். இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனமாக அருமையான எக்கோ ஆஃபீஸ் கால் ஊழியத்தை கர்த்தர் வைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஊழியர்களாகிய உங்களை கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த பாரத்தை அருமையான பாஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பாரமான இந்த ஊழியத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சொன்னாங்க இல்லையா, 39 குழுக்கள், இன்னைக்கு ஒரு புதிய குழு, 39 டிபார்ட்மெண்ட்டு இந்த ஊழியத்தை அவங்க செய்கிறத பார்க்கும்பொழுது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது. பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? வேத வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி அந்த ஊழியத்தை இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது, உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் மோசே கிட்ட சொல்றார் எத்ரோ, யாருக்கிட்ட கொடுக்கணும் தெரியுமா இந்த ஊழியத்தை? அவங்க கிட்ட 3 விதமான கேரக்டர் இருக்கணும்ன்றார். 21வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 21வது வசனம், ஊழியம் செய்யலாம் என்ற காலம் வந்திருக்குது. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு யார் வேணாலும் ஊழியம் செய்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஊழியம் செய்திடலாம். ஆனால் ஊழியத்திற்கு என்று ஒரு பெரிய ஒழுக்கம். கிறிஸ்தவம் என்றாலே ஒரு ஒழுக்கம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற அந்த ஒரு டிசிப்ளின், இந்த வேதம் கற்றுக் கொடுத்துருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒழுக்கம் வேற எந்த ஒரு இதுலேயும் நம்ம பார்க்கவே முடியாது இந்த ஒழுக்கத்தை. ஆனால் மற்ற மதங்கள், மற்ற மார்க்கங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டாங்க. நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் தான், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் இன்னைக்கு இந்த ஒழுக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகர் பயணிக்கிறத பார்க்கிறது ரொம்ப வேதனையான ஒன்றாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்ற பேரில் இன்னைக்கு அந்த ஒழுக்கம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 3 விதமான மனிதர்கள், 3 விதமான குணாதிசயம் உள்ளவர்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஊழியத்திற்கு அவசியம் தேவை. இந்த 3 விதமான மனிதர்கள் ஊழியத்துக்கு தேவை. நம்பர் 1, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். தெய்வத்துக்கு பயந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதனால மாத்திரம்தான் ஊழியத்தை எப்பொழுதுமே கண்ணுங்கருத்தமாக செய்ய முடியும். தெய்வத்துக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவ பயம், இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த தெய்வ பயம் அவசியம் தேவை. இன்னைக்கு எத்தனை ஊழியர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லாமலே அவங்க பலிபீடத்தில் நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறதே. இன்னைக்கு இளம் தலைமுறை தடமாறி போனதற்கு காரணமே தெய்வ பயம் இல்லாததுனால தான். தெய்வ பயம் இல்லை. அவங்க பலிபீடத்தில் நிற்கிற அவங்களுக்கும் தெய்வ பயம் இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ற இளம் தலைமுறைகளுக்கும் தெய்வ பயம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் அவங்க கடுக்கன் போட்டால் இவங்களும் கடுக்கன் போடலாம், தப்பு இல்லையே. அவங்க பிரைஸ்லைட் மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டாங்கன்னா இவங்களும் போடலாம், தப்பு இல்லையே. அதுவும் சேல் பண்ணுறாங்களே, இல்லைன்னா ஏன் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு பேண்டு போடுறாங்க. இப்படி அவங்க இதை செஞ்சாங்கன்னா நம்மள இதை செய்யலாமே, இதை பண்ணலாமே, அதை செய்யலாமேன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்தை இன்னைக்கு நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தெய்வ பயம் இல்லாமல் செய்கிற ஊழியங்கள்.
முதலாவது இன்னைக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு அவசியம் தேவை தெய்வ பயம் நிறைந்தவர்களாய், அவர்களுக்குள்ளே, அவர்கள் எல்லாருக்குள்ளும், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு அவர்கள் பயந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது காரியம், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? உண்மை. ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளே தேவையான ஒரு உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஏசிய திருச்சபையில், ஒரு ஜாஃபர் கான் பேட்டை என்று சொல்லப்படுகிற இந்த ஏசிய திருச்சபைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் புறப்பட்டு போகிறேன். அப்போ நான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியத்திற்கு நான் ஆயத்தமாகிறேன், ஒரு சண்டே சர்வீஸ். அப்போ நான் திருச்சபையை ஆரம்பிக்கவில்லை. அப்போது காலையில் நான் வேகமாக கிளம்புறேன். ஆல்ரெடி எனக்கு புறப்படுறதுக்கே நேரமானதுனால பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டில் மணி பர்ஸு கூட எடுத்துகிட்டு போகல, ஹெல்மெட் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா சரி புறப்பட்டாச்சு. புறப்பட்டு போன உடனே எனக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த செம்மொழி பூங்கா பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், இப்போவும் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு சரி போகிறோமே, நம்ம பெட்ரோல் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறேன் மணி பர்ஸ் இல்லை. ஐயோ என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என் சஃபாரியில் மேல் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் இருந்தது. சரி அந்த 100 ரூபாவை எடுத்து ஃபஸ்ட்டு பெட்ரோலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலில் போட்டாச்சு. பெட்ரோலில் போட்டுட்டு அந்த உடனே பெட்ரோல் அந்த லாக்கை மூடிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் திரும்ப சில்லறையை கொடுத்தார். சில்லறையை கொடுத்தோடனே, சவாரிக்கு தான் 2 பாக்கெட் வச்சு சவாரி போடுவோமே, வாங்கி அப்படியே பாக்கெட்டில் போட்டுட்டு நேராக என்ன பண்ணிட்டேன், நான் வெளியே அந்த பெட்ரோல் பங்கை விட்டு வெளியில் மெயின் ரோடுக்கு வெளியே வரேன். வெளியே வந்த உடனே ஆவியானவர் சொல்கிறார், நிறுத்து, வண்டியை நிறுத்தினார். நான் நிறுத்திட்டு பாக்கெட்டில் என்ன வச்சேன்னார், சில்லறை வச்சேனே. அப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம கொடுத்தது 100 ரூபா, பெட்ரோலில் 100 ரூபாய்க்கு போட்டோம், சில்லறை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்குறாங்களே. ஐயோ எடுத்து பார்க்குறேன் 900 ரூபா இருக்குது. 900 ரூபா போக முடியுமா? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம்னு திரும்ப யூட்டர்ன் பண்ணி வண்டியை மறுபடியும் உள்ளே விடு. உள்ளே போனால் எனக்கும் முன்னாடி இருந்த பைக்கும் ஒரே, அவன் பெட்ரோல் போட்டவனுக்கு சண்டை. அவன் சொல்கிறான், நான் 1000 ருபீஸ் கொடுத்தேன், நீ 100 ருபீஸ்க்கு நீ பெட்ரோல் போட்ட, மீதி சேஞ்சு கூடியானா நீ 100 ருபீஸ் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறேன். இவங்க 2 பேரும் பேசும்போது நான் ஆரன் அடிச்சுக்கினே இருக்கிறேன். ஏப்பா நீ அங்கே போய் அந்த மங்கில் போட்டுப்பா, இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குன்றாங்க. அந்த பிரச்சனைக்கு தான் நானே வந்துக்கிறேன்னு. அவங்கள 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க என்ன நிறுத்திட்டு அவங்ககிட்ட கேட்டேன், உன் பங்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் மீதி 900 ரூபா தருவியான்னு கேட்டேன். அவனுக்கு ஒரு நிமிஷம் புரியல, டென்ஷனில் பேசியிருக்கிறால புரியவே இல்லை. என்னது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 900 ரூபா தருவியாவா? ஆமாம் நான் 100 ரூபாய்க்கு தான் போட்டேன், சில்லறை என் கையில் கொடுத்துட்டீங்க சார். சாரி சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையை நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ என் வண்டியில் போட்டிருந்த அந்த வசனத்தை பார்த்த உடனே, ஒயிட் அண்ட் ஒயிட்டு சஃபாரியை பார்த்த உடனே, நீ கிறிஸ்டினானர், நான் பாஸ்டர்னேன், மீட்டிங் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், என்னை ஆண்டவர் உணர்த்துனதுனால தான் என் பாக்கெட்டில் இருந்ததை கொண்டு வந்து நான் கொடுது சார். வேறு யாராக இருந்தால் சண்டே அதுவுமா அவங்களுக்கு லாபம்ன்ட்டு போயிட்டாங்க சார், போயிட்டுருப்பாங்க, நீங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால வந்து கொடுத்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இல்லைனா நான் தான் சார் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது ஏன் சொல்கிறேன்னா, ஊழியம் செய்கிறவங்களுக்கு அந்த உண்மை வேணும். ஊழியத்தை முடித்தாச்சு. ஏன்னா மாதம் அந்த சபையில் நான் வாரத்துக்கு ஒரு முறை போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். அந்த சபையில் வாரத்துக்கு ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது காணிக்கை கொடுத்து அனுப்புவாங்க. எப்போவுமே என்ன காணிக்கை கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கே நடந்த சம்பவம் தான். முடிச்சுட்டு ஊழியத்தை ஆண்டவர் மகிமையாக நடத்துகிறாரு. ஏன்னா எனக்கு சோதனை என்ன தெரியுங்களா, அன்றைக்கி நான் போய் பண்ண போகிற பிரசங்கம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த வார்த்தையை அங்கே சொல்லி தான் நான் வருகிறேன். ஆவியானவர் பேசினார், பிரசங்கம் முடிஞ்சது, புறப்பட்டு வந்தேன். திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு காணி கொடுத்து அனுப்புகிறாங்க. காணி கொடுத்து அனுப்பின உடனே நான் நேராக வரேன். நேராக வரும்பொழுது என் வீட்டில் இருந்து ஃபோன் வருது. வரும்போது இதுவெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, எப்போதுமே என்னுடைய வழக்கம் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ண பிறகு தான் காணிக்கையை ஓப்பன் பண்ணி எதை வாங்குவேன். என்கிட்ட தான் மணி பர்ஸை இல்லையே, இருந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணியாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு.
என்ன செய்யறது, பரவாயில்ல, ரோட்டில் நின்று தோத்திரம் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு ஓப்பன் பண்ணால் எப்பொழுதுமே அவங்க வழக்கமாய் கொடுக்குற காணிக்கையை விட 5 மடங்கு அதிகமாய் காணிக்கையை கொடுத்தான். ஆமென். அப்போது நான் என்ன தெரியுமா செய்தேன், பலிப்பீடத்தில் நின்று தேவ சமூகத்தில் ஊழியர்களாகிய உங்கள் முன்னாடி நான் நின்று சொல்லுகிறேன், புரியுதுங்களா? யாரையும் நான் முகஸ்துதிக்காக நான் சொல்லி மாற்றி சொல்லிவிட்டு நான் விரும்புகிறவன் அல்ல. கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். அப்பொழுது அந்த ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, ஐயா, எப்பொழுதுமே நீங்கள் கொடுக்குற காணிக்கையை விட அதிகமாக இருக்க காணிக்கை மாற்றி கீத்தி கொடுத்துட்டிங்களா? வேறு யாருக்காவது கொடுக்கணுன்ற காணிக்கையா, இல்லை நீங்கள் எடுத்து வச்சுருந்த காணிக்கையா, இல்லை உங்களுக்கு யாராவது தசம பாகம் கொடுத்த கவரை அப்படியே மாற்றி திருப்பி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை பாஸ்டர், போன மாதம் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணீங்க, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இந்த நன்மையை செய்தார், அவங்களும் இந்த காணிக்கையை கொடுத்தாங்க, உங்கள் கையாலேயே கொடுத்துருங்க ஐயாவுக்குன்னு சொன்னாங்க, அதையும் இதையும் சேர்த்து தான் நான் என்ன பண்ண உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார்கள். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன்னா, உண்மையாக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது, புரியுதுங்களா, உண்மையாக கர்த்தருக்காக உண்மை ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ள தேவையான ஒன்று உண்மை. என்னை அழைத்த போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் அதுதான், உன்னை உண்மை உள்ள ஒன்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த உண்மையை தான் தேவன் எதிர்பார்க்குறான். அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையை தான் தெய்வம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். செய்கிற காரியத்தில் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உண்மையாய் செய்யணும்னு சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். 3வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் விரும்புகிற காரியம், பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. பொருளாசையை வெறுக்கிறவர்கள்னு சொல்லிட்டு இருக்கலாம், பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆகிய திறமையுள்ள மனிதர்கள். ஆமென். இன்னைக்கு திறமை உள்ளவர்கள்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். எத்தரோ கிட்ட திறமையை நல்ல டேலண்டான ஆளுங்களை ஊழியத்துக்கு பிடிச்சி போடுவா. டேலண்டான ஆளுங்களை பிடிச்சி போடுங்க, நல்ல பேச்சு, சூப்பராக பேசுகிற ஆள் நல்லா அவரை பிடிச்சி போடுங்க அப்படின்னா, நம்மளை விட வெளியில் நம்மை காட்டிலும் அதிகமாக பேசக்கூடிய திறமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு தேவை திறமையை பார்த்து ஆண்டவர் என்றைக்குமே ஊழியத்தில் திறமையை பார்க்குறவர் அல்ல. நமக்குள்ள பல திறமைகளை இங்கே வந்த பிறகு தேவன் உருவாக்குவார். ஒன்றுமே தெரியாது. ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்தில் காலை வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, என் 17 வயதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு திறமையும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் ஊழியத்தில் வந்து தேவனுக்காக அர்ப்பணித்த பிறகுதான் அத்தனை திறமைகளையும் தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு டேலண்ட்டையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னி வரைக்கும் ஐயா அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது, ஆனால் புதிதாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் எங்கேயும் போய் நான் படிக்கலை. எங்கே போய் நீங்கள் படிச்சிங்கன்னாரு. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் படிச்சிங்க? எங்கேயும் போய் நான் படிக்கலை. தேவன் கொடுக்குற திறமை. தெய்வத்துக்கு திறமை உள்ளவர்கள் வேணும்னா பார்த்தீங்களா, திறமை உள்ளவங்க, நல்ல பேச்சாளர் வேணும் அப்படின்னா பட்டிமன்றத்துலேருந்து தான் கூப்பிடணும். சாலமன் பாப்பாயாவை இவர் தான் இவர் பிடிச்சோன்னா கண்டிப்பாக இவரை ரட்சித்தனா என்ன பண்ணுவார், அவர் சிரிப்பிலேயே பல ஆயிரம் பேரை ரட்சித்துருவார் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துருக்கணும். நமக்கு தான் பேசவே தெரியாது, நமக்கு தான் உண்மை தெரியாதுங்களே. ஆண்டவருக்கு திறமை உள்ளவங்க தேவையில்லைங்க, உண்மை உள்ளவங்க வேணும், தெய்வத்துக்கு பயப்படுறவங்க வேணும். எல்லாவற்றையும் காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் பொருளாசையை வெறுக்கிறவர்கள் வேணும். ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பொருளாசை ஒரு நாளும் வரவே கூடாது. பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதே நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இதே நுங்கம்பாக்கத்தில் ஒரே இடத்துல 7 கல்யாண மண்டபம் இருந்தது. தேவ சமூகத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடியாக சொல்கிறேன், நுங்கம்பாக்கம் பகுதியில் ஒரே இடத்துல 7 கல்யாண மண்டபம், மேலே 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 ஒரு பெரிய கட்டடம். அதன் பிறகு அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆல்வின் தாமஸ் ஐயா அவங்க அங்கே சபையை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வடபழனி போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் அந்த இடத்த சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு முறை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. நான் போய் கிறிஸ்மஸில் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த இடத்தினுடைய ஓனர் அவங்க ஒய்ஃப் ஏஜி சர்ச் மெம்பர், உயரமாக இருக்கிறார். வந்து என்கிட்ட ஜோம் பண்ண வர்றார். நானே அவரை விட குள்ளமாக இருக்கிறேன், தாவீது மாதிரி. அவர் அவ்வளோ ஹைட்டாக நிற்கிறார். இவருக்கு எப்படி நான் ஜோம் பண்ணுறது, எக்கியாக ஜோம் பண்ண முடியும்.
ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு அவர் என்னை புரிஞ்சுக்கணும். அந்த நேரம் சரி நான் முழங்கால் போடுறேன், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்ட்டு முட்டி போட்டார். நான் ஜெபித்தேன். ஜெபிச்சு சில காரியங்களெல்லாம் ஆவியானவரை வெளிப்படுத்தினதை நான் அவருக்கு சொன்னேன். சொல்லி முடித்த உடனே அவர் பார்த்தார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னார். அப்போது 2 நாள் கழித்து நான் வருகிறேன்னு சொன்ன உடனே அப்போது நான் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுறேன். அந்த வீட்டுக்கு நீ போகாதன்ட்டார் ஆண்டவர். அந்த வீட்டுக்கு நீ போகாத அப்படின்னார். ஏன் போகாதன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. நிறைய ஊழியக்காரங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்களாம். நிறைய ஊழியக்காரங்க காலையில் 7 மணிக்கு அந்த வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்களாம். அதாவது அவங்க வீட்டில் அவங்களுக்கு நிறைய பெட்ரோல் பங்க் இருக்குது, பெரிய ரொம்ப ஒரு கோடீஸ்வரங்க தான். ஆனால் ஆண்டவர் 10ல் 1 11 கூட நான் என்றைக்குமே அங்கே இருக்க நான் விரும்ப மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், அங்கே போய் நின்றாத, போகாத. ஒரு நாட்கள் கடந்து போச்சு. அவங்க மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க, நாங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் வர மாட்டீங்க, எதுக்காக, என்ன விஷயம், என்ன காரியம்? இல்லை சிஸ்டர் நான் வரல, இன்னொரு முறை நான் வரேன், இன்னொரு முறை வரேன். இல்லை ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க, ஏன் சொல்லுங்க. இல்லை ஆண்டவர் போவானான்னு சொன்னார். சரி இப்போ நீங்கள் வரலன்னா நாங்கள் வரோம் அப்படின்ட்டு என்னுடைய வீட்டுக்கு பட்டினப்பாக்கத்துக்கு அங்கே ஜெபம் பண்ண அவங்க 2 பேரும் கணவனும் மனைவியுமா வந்தாங்க. சொன்னாங்க, இந்தந்த பிரச்சனைகள், இந்தந்த காரியங்கள் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன தீர்வுனே தெரில பாஸ்டர், எல்லாம் செய்ய தெரிலன்னு பாஸ்டர் அப்படின்னு அவங்க இதனுடைய ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் அவங்க கணவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க வராங்க, நீங்கள் மட்டும் ஏன் வர மாட்டேறீங்க, எல்லாருமே வராங்களே, நீங்கள் மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் அந்த ஸ்தானத்தில் நின்று பேசுகிறார். நான் அப்போ சொல்கிறாரு, இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளோ செஞ்சேன், இந்த ஊழியத்துக்கு நான் இதை கொடுத்தேன், இவ்வளோ 1000 காணிக்க கொடுத்தேன், இந்த பொருளை வாங்கி கொடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். எனக்கு கேட்கும்போது சில சங்கடமாக இருந்தது. இது பெரிய சாட்சி. ஆனால் இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க உங்கள் ஊழியத்துக்கு என் வீட்டை பார்க்குறாங்க, ஹவுசிங் போர்டு 10க்கு 10 ரூமு, சின்ன வீட்டை பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் ஒரு இடம் வாங்கி கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், உங்களுக்கு பண்ணிடுறேன் நான் அப்படின்றாங்க. நான் இதெல்லாம் உடனே செஞ்சேன். ஆண்டவர் சொன்னார், அவன் கொடுக்குற 1 ரூபாய் காணிக்கை கூட நீ வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். 1 ரூபாய் காணிக்கை கூட தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்காதேன்னார் ஆண்டவர். அவ்வளவுதான். அவன் வீட்டுக்கு போகாத, கால் வைக்காதேன்னாரு. அவன் கொடுக்குற 1 ரூபாய் காணிக்கை வாங்காதேன்னார். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்ன தெரியுங்களா? பொருளாசையை வெறுக்கணும். பொருளாசை என்பதே தேவையே இல்லை. பொருளாசையே நல்ல தீர்க்கதரிசி கூட தான் இருந்தான், கேயாசி. ஆனால் அவனால் வெறுக்க முடிஞ்சுதுங்களா? பொருளாசையை வெறுக்க முடிஞ்சுதுங்களா? பாருங்க, நாகமான பிடிச்ச குஷ்டரோகம் அவனை பிடிச்சது. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள பொருளாசை என்கிற அந்த அசுத்த ஆவி உள்ள நுழையவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால 10 ரூபாவா இருந்தாலும் அதில் உண்மையாக நாம் இருக்கணும். செலவழிக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையாய் நின்று பொருளாசையை வெறுக்கிறது தான் ஒரு பெரிய திறமையே. எத்தரோ சொல்றாரு, பொருளாசையை வெறுக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய டேலண்ட். எது தெரியுமா? பொருளாசையை வெறுக்கிறது தான். இதை தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களை நீ இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு 50 பேரா இவங்களை என்ன பண்ணுனா ஏற்படுத்து. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த 3 விதமான குவாலிஃபிகேஷன் உள்ளவர்களை நீ ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு. நீ ஒரே ஆளா சுமக்க கூடாது என்றார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஊழியர்கள் கூடுகையில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த 3 ஆலோசனை அதுதான். முதலாவது, தேவத்துக்கு பயந்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கணும். இதே ஆலோசனையை தான் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்கிறாரு, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். 3வது, பொருளாசையை இருக்கிறவர்களாக இருக்கணும். இதே தான் பவுல் சொல்கிறார். சீஷர்கள் பெருகின காலத்தில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 3 காரியம் சொல்கிறார். 12ஆம் வசனத்தை படிங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம். 12 வரவழைத்து போதியாமல்
ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே முறுமுறுப்பு நடக்குது. யார் எதை செய்யறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு முறுமுறுப்பு, மிகுந்த முறுமுறுப்பான ஒரு காரியங்கள் அங்கே நடக்குது. தேவனுடைய சபையில், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இடத்துல முறுமுறுப்பு இதுதான். ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்கிறதில்ல, போதிக்கிறவன் போதிக்கிறதுல இருக்கணும்ன்றாரு. ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நாங்க அங்க சொல்றாரு, வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்ப அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு 3 விதமான குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களை எழுப்புன்றார். ஒன்னு, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்கு இங்க புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவனுடைய சபைக்கு சொல்றாரு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் ஊழியம் செய்கிறவங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நம்மளை உணர்த்துவார், நம்மளை நடத்துவார், நம்மளை கைட் பண்ணுவார், எல்லா விதங்களிலும் நம்மளை டீச் பண்ணுவார். எல்லா விதங்களிலும் ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இல்லைன்னா ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆவியானவருடைய கைடன்ஸ் தேவை. நீ உடுத்துற உடையில கூட ஆவியானவர். அதனால தான் இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு கூட என்னால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் தயக்கத்தோடு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஆவியானவர் விடமாட்டார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ட்ரெஸ்ஸில் என்ன பாஸ்டர் இருக்குது, இதில் என்ன பாஸ்டர் இருக்குது? ஆசைக்காக செய்கிறது இல்லைங்க ஊழியம், அழைப்புக்காக செய்கிறது ஊழியம். அவர் நம்மை அழைத்திருக்கிற, நம்பி கொடுத்த பொறுப்பு. நான் நம்புவேன் இயேசுவே, நான் நம்புவேன் இயேசுவை நம்ம பாட்டு பாடுவோம். நாம அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அவருக்கு தான் தெரியும். ஆனா அவர் நம்ம அதை விட அதிகமாய் நம்பி இருக்கிறார். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, சாதாரணமான நம்பிக்கை இல்லை. நம்மை நம்பி இருக்கிறார் அவர். அதனால தான் ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியிலே நம்ம நிறைந்து ஒவ்வொரு விஷயத்திலும், சின்ன விஷயமா இருந்தாலும் அவர் நம்மளை கைட் பண்ணுவார். ஆவியானவரே நம்மளை டீச் பண்ணி ஆவியானவரே நம்மளை நடத்துவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்றாரு 3வது வசனத்தில், ஞானமும் நிறைந்து. பரிசுத்த ஆவியை சொன்னாரு, ஞானம். ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள அந்த ஞானம் வேணும். ஞானம் என்பது சில விஷயத்தை சொல்லி செய்யக்கூடிய கிளிப்பிள்ளை இல்லை. அது கிளிப்பிள்ளைக்கு வேறு ஞானம் இருக்கும். தோத்திரம். நமக்காகவே நான் ஒரு சபையில் வளர்ந்தவன். எந்த நேரம் எந்த வேலை நடக்கணும், எந்த நேரம் எந்த ஊழியம் செய்யணும், எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யணும்னு என்னை வளர்த்த ஊழியக்காரங்க கிட்ட போயிட்டு நான் இதை செய்ய போகிறேன், செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பேன். அவங்க மனசில் அப்போ தான் யோசிப்பாங்க, இது செய்யணும், ரைட்டு. அதான் ஞானம், தேவ ஞானம். அதுதான் நாமவே முற்பட்டு, ஆகஸ்ட் மாதத்தில் என்ன ஊழியம் நடக்கணும், செப்டம்பர் மாதத்தில் என்ன ஊழியம், இங்கே என்ன நடக்கும், ஏது நடக்கும் நான் சொல்லுவேன். ஒரு நாள் கூட அவங்க இந்த சர்ச்சுக்கு நான் ஊழியக்காரனா நீ ஊழியக்காரனான்னு ஒரு நாள் அவங்க கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு காரியத்தில் நான் போய் ஆலோசனையும் சொன்னது கிடையாது. அந்த ஞானத்தோடு இந்த காரியம் நடக்குமே, இந்த வேலை நடக்குமே, அப்போ தான் அவங்க பெத்த பிள்ளைய கூட கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த வேலை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டியா, இனிமே தான் செய்யணும்னு அவங்க பெத்த பிள்ளை சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்ன உடனே, பார் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இந்த காரியம் செய்ய போகிறேன்னு சார்லஸ் சொல்கிறாப்போல. ஞானம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி வருவதல்ல, நமக்குள்ளே ஆவியானவர் உணர்த்தி நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பு. சின்ன பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஊழியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியமாக இருந்தாலும், பந்தி விசாரிப்பு செய்கிற ஒரு ஊழியமாக இருந்தாலும், இங்கே சொல்லப்படுற ஊழியமே அந்த பந்தி விசாரிப்பு யார் செய்கிறதுன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையே. பெரும்பாலும் சபைகள் இருக்கிற ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு ஊழியமே பந்தி விசாரணை ஊழியம். ரொம்ப நம்ம நல்லாவே சுவையாகவே செஞ்சால் கூட அது நல்லா, அதுக்கும் ஒரு குறை சொல்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. அதை பரிமாறுறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. எவ்வளோ இதெல்லாம் சகிச்சு செய்கிற ஒரு ஊழியம் இருக்கு பாருங்க, அந்த ஊழியத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொண்டு, நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவங்களுக்கு கடைசி குவாலிஃபிகேஷன், நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். நல்ல சாட்சி, நம்மை குறித்ததான ஒரு சாட்சி. இன்றைக்கி சாட்சி என்னென்ன நினச்சிருக்கிறாங்க, அவரை பற்றி உங்களுக்கு முன்னாடி நின்னாரே அவரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கன்னா, அவர் நல்லா பாடுவார், நல்லா ஜெபம் பண்ணுவார், பைபிள் கூட நல்லா படிப்பார், சர்ச்சைக்கு வரதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது இல்லை நல்ல சாட்சி. அவருடைய வாழ்க்கை நம்மை குறித்ததான நல்ல சாட்சி. ஃபஸ்ட்டு நம்மை குறித்ததான நல்ல சாட்சியை யார் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டரில் நம்மை குறித்ததான நம்ம நல்ல சாட்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும். கணவன் மனைவியாக இருந்தால் கணவனை குறித்து மனைவி சொல்லணும், மனைவியை குறித்து கணவன் சொல்லணும், பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன் சொல்லணும். பிறகு சபை. வீட்டில் சாட்சியாக இல்லாதவங்க எப்படி வெளியில் வந்து ஷைன் பண்ண முடியும்? முதல்ல வீட்டில் தான் அவங்க சாட்சியாக இருக்கணும். ஊழியம் செய்கிறவங்களுடைய மதிப்பு எங்கே தெரியுங்களா இருக்குது? நற்சாட்சியில் இருக்குது. தேவன் அதை தான் விரும்புகிறார். சாட்சி உள்ளவர்களாய், நற்சாட்சி பெற்றவர்களாய் நாம் இருக்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் ஒருவனா உங்கள் சகோதரனா நான் பேசிக்கொண்டேங்க. ஏதாவது தவறு இருக்குங்களா? ஏதாவது தப்பு இருக்கா? அப்படியே கண்ணைக்கு சில மாதிரியே நிற்கிறீங்களே, அசைய கூட மாட்டுறீங்களே. நற்சாட்சி, இந்த சாட்சி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் ஊரில் நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு நல்ல சாட்சியே இல்லைன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து 4 பேர் வருவாங்களா? என் வார்த்தையை 4 பேர் கேட்பாங்களா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நற்சாட்சி ரொம்ப முக்கியம். நல்ல சாட்சியை தேவன் விரும்புவார். நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள், என்னை குறித்ததான சாட்சி தான் அங்கே பேசப்படும். நான் இல்லை, அங்கே என் பகுதியில் நான் இல்லை, ஆனால் என்னை குறித்து பேசப்படுறது எது தெரியுங்களா? என்னுடைய சாட்சி. அதை தான் இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க நமக்குள்ளே தெய்வம் எதிர்பார்க்குறார். ஆமென். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? நம்ம ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறத தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இப்படிப்பட்டவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். இப்போ ஊழியம் செய்கிற இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களை அங்கே மோசைக்கிட்ட எத்துரோ மாமன் சொல்கிறார். 3 காரியத்தை, இந்த குவாலிஃபிகேஷன் வேணும். தேவ பயம், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவங்க, இவங்கெல்லாம் இருக்கணும்னு பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் சொல்கிறாரு. இங்கே பவுல் சொல்கிறாரு. இப்படிப்பட்டது. இப்போ ஊழியம் சாதாரணமாக எல்லாரும் செஞ்சிட முடியுங்களா? ஏங்க, உலக வேலையை யார் வேணாலும் செஞ்சிடலாம். இந்த கனமான ஊழியத்தை அவர் நம்பி இருக்கிற உங்களால் என்னாலையும் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு பெரிய திறமெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் அந்த ஊழியத்தை நாம் ஒரு ஒழுக்கமாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த வேதத்தை நல்லா நன்கு அறிந்து உலகம் நம்மளை கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியான விதத்தில் பதில் சொல்வதற்காக தான் இப்படிப்பட்ட பைபிள் காலேஜ் நல்லா படித்து தேறி நல்ல நுணுக்கமாய் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். 17 வயசில் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். வசனம் தெரியும். ஏன்னா 5 வயசுலேருந்து வசனம் சொல்லுங்கிறேனே. சண்டே கிளாஸ்லேருந்து வசனம் தெரியும். 5 வயசுலேருந்து வசனம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 17 வயசு வரைக்கும் பார்த்துங்க, வசனம் தெரியாததெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே பைபிள் காலேஜில் இங்கே வந்து நான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2003. அதன் பிறகு தான் பட்டறையில் கொண்டு வந்து போடப்பட்ட அந்த மழுகி போயிருந்த அந்த இரும்பை போல் உள்ளே வந்து இங்கே தீட்டி ஒரு சிறந்த ஊழியத்தை வெளியில், அது வருவதுக்கு முன்னாடி செய்த ஊழியம் வேறு, இங்கே வந்து ஒரு சிறந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமேனே வரமாட்டுது. ஹல்லேலூயா. சில பேர் எப்பயா முடிப்பீங்கன்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஆமேன். ஆனால் ஆண்டவர் நல்லவர். தோத்திரம். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனை வேதம் எதிர்பார்த்துட்ருக்குது. ஊழியம் செய்கிற நாம் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். இப்படி இருந்தால் தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன்.
இந்த பாரத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார் மோசே. எல்லாம் நீங்கள் இப்படிப்பட்டவங்களாம் செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கி உங்களை நம்பி கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்கள் கையில் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக நின்று பாருங்கள். இன்றைக்கி பல மின்னுகிற ஊழியர்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய வயது முதிர்ந்தவங்கள சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஊழியர்களை சொல்ல, அவங்களெல்லாம் கவனித்து பாருங்களேன். அவங்க கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததில் அவங்க உண்மையாக நின்னதுனால தான் இன்றைக்கி ஷைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாட்கள் வரும், எக்கோ ஆஃபீஸ் காலில் ஒரு பெரிய நட்சத்திரங்களாக நீங்கள் மின்னக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இந்த ஊழியர்களை இங்கிருந்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமேன், நான் நம்புகிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களை அப்படி ஷைன் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். உங்களை நம்பி கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? கண்களை மூடுவோமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஐயா கையில் கொடுக்குறேன். பரலோக பிதாவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை நம்பி கொடுத்துருக்கிற இந்த ஊழியம் ஆண்டவரே, உம்முடைய வருகை வரையிலும் நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. மிகப்பெரிய ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறது ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்ப்பா. அந்த ஊழியத்தை இன்றைக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஊழியர்கள் செய்து கொண்டு வருகிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறாங்க, பெரியவங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. ஆண்டவரே 39 குழுக்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்கப்பா. அத்தனை குழுக்களையும் ஆசீர்வதியும். அத்தனை பேருக்குள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, தெய்வ பயத்தின் ஆவி இறங்குவதாக, உண்மையின் ஆவி இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. நற்சாட்சி பெற்றவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, பொருளாசை நிறைந்தவர்களாய் இவர்கள் ஒரு நாளும் இருந்து விடவே கூடாதப்பா. பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் மாற கிருபைத்தார். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளால் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய காணிக்கை செலுத்தலாம். உங்கள் காணிக்கையில் உங்கள் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அது காணிக்கையை ஆண்டவருக்கு என்று விதைக்கும் போது அது முளைத்து பலன் தந்து ஒரு பெருக்கத்தையும் விரிவாக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். உங்கள் காணிக்கைகளும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சாயங்கால வேளையில் உமக்கென்று நாங்கள் ஆசையாய் கொண்டு வந்திருக்கிற எங்கள் காணிக்கைகளை இது அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பது கொஞ்சம், நாங்கள் முடிந்த பெற்றுக்கொண்டது அதிகம். வருங்காலங்களில் இந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திப்பீராக. நீர் அற்புதம் செய்யும். இந்த காணிக்கை வேலையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை,
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.